குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழக பிரச்சாரத்தின் போது பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தாவேகா சார்பில் தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணமாக கொடுக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திடமும் வீடியோ காலில் பேசிய விஜய் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு நிச்சயம் கரூர் வந்து அனைவரையும் சந்திப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனால் சம்பவம் நடந்து பல நாட்களாகியும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் சந்திக்காமல் இருந்து வந்தார். இதையடுத்து விஜய் எப்போது பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து துக்கத்தில் பங்கேற்பார் என்ற கேள்வியும் விமர்சனமும் எழுந்தது. இந்த நிலையில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சென்னை அழைத்து வந்து சந்திக்கலாம் என்று விஜய் முடிவு செய்தார். அதன்படி பாதிக்கப்பட்ட 38 குடும்பங்களில் 35 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் விஜயை பார்க்க சம்மதம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் சொகுசு பேருந்துகள் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டனர். மீதமுள்ள 3 குடும்பத்தினர் விஜயுடனான சந்திப்பை நிராகரித்துள்ளனர். அதனால் சென்னை வந்த 35 குடும்பத்தினரையும் மாமல்லபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்தில் வைத்து 27ஆம் தேதி அன்று தாவேகா தலைவர் விஜய் நேரில் ஆறுதல் கூறினார். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களின் துக்கத்தில் பங்கெடுத்து ஆறுதல் கூறிய விஜய் அவர்களின் தேவைகளை கேட்டறிந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் மருத்துவ மற்றும் கல்வி செலவுகள், வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றை தாவேகாவே ஏற்கும் என்று உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இங்கு அழைத்து வந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள், நிச்சயம் உங்களை கரூரில் வந்து சந்திப்பேன் என்று கண்ணீர் வடித்திருக்கிறார். இந்த நிலையில் விஜயை சந்தித்த பிறகு கரூர் வந்த குடும்பத்தினர் சிலர் அங்கு நடந்த சம்பவம் குறித்து பேசியிருக்கின்றனர். அப்போது உயிரிழந்த சந்திராவின் உறவினர் ஒருவர் பேசுகையில், எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாகவும் காப்பீடு மற்றும் கல்வி செலவு உள்ளிட்ட எந்த உதவியாக இருந்தாலும் அதை செய்து தருவதாக விஜய் எங்களிடம் தனித்தனியாக பேசினார். கரூரில் உயிரிழந்த குடும்பத்தினரிடம் சென்னை வரவழைத்து பேசுவதற்கு காலில் விழுந்து விஜய் மன்னிப்பு கேட்டார் என்று தெரிவித்தார். இது குறித்து பேசிய மற்றொரு குடும்பத்தினர், நாங்கள் எங்கள் குடும்பத்தினருடன் உள்ளே சென்றதும் விஜய் எங்களிடம் மன்னித்து விடுங்கள் என்றுதான் கூறினார். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருகிறேன் என்றார். கண்ணீர் விட்டு அழுதார். எங்களது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். எங்கள் மீது தவறு இருக்கிறது, நீங்கள் சொல்லியும் கேட்காமல் குழந்தைகளை கூட்டி வந்தது எங்களுடைய தவறுதான், எங்களையும் மன்னித்து விடுங்கள் என்று கூறினோம். அவர் கையெடுத்து கும்பிட்டு அழுது விட்டார். நாங்கள் கூட தெம்பாக இருக்கிறோம், ஆனால் அவர் கவலையாகத்தான் இருந்தார். சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியவில்லை, பாவம் ரொம்ப இளைத்து விட்டார் என்று கூறினர். என்னோட பேர் முரியசன், முரியசன். அண்ணியை இறந்துருந்தாங்க. அதுக்காக விஜய் தனியார் ஹோட்டலுக்கு சந்திக்கணும்னு சொல்லி துக்கத்தை சந்திக்கிறதுக்காக நேற்றுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அழைச்சிட்டு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். தனியார் ஹோட்டலில் நல்லா சந்திச்சாங்க. நல்லா அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம். நாங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.